2024 നീറ്റ് സംബന്ധപ്പെട്ട ഹിയറിംഗ് സുപ്രീം കോർട്ട് മറുപടിയും തള്ളിവെച്ചാச்சு. ഇനി ജൂലൈ 18ஆம் தேதி നെക്സ്റ്റ് വ്യാഴക്കിഴமை വരെ பொறுமையா வெயிட் பண்ணி ஆகணும். போயிட்டே இருக்கு ஒரு முடிவாகிறதுக்கு. இப்போவே நம்ம ரீநீட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இனி வரப்போகிற ஒரு வாரம் கொஞ்சம் நல்லா படிக்க முடிஞ்சிருந்தது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் இனி ஒரு ரீநீட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இனி எவ்வளவு நாள் டைம் கிடக்கும் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது நம்மளால் சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு நடந்த வாதாடல் ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லா விஷயங்களும் சுப்ரீம் கோர்ட்டை இன்னைக்கு கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சில விஷயங்களில் கிளாரிட்டி கவர்மெண்ட்டும் என்டிஐயும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால்தான் அவங்க இன்னும் ஒரு நாளுக்காக இந்த ஒரு விஷயம் தள்ளி வச்சது. நீட் 2024 எழுதிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் அவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்படி வரும்போது இதுதான் ஆக்சுவலி ஒரு மென்டல் டார்ச்சர் அப்படி சொல்றது. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வேகமாக ஒரு முடிவெடுக்க முடியாது. எல்லா விஷயங்களும் கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஹியரிங் கேட்டவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கரெக்டா நியாயம்தான் பெட்டிஷனர்ஸோட அட்வொகேட்ஸ் எல்லாம் பேசுறது. நீட் எக்ஸாமோட பியூரிட்டி கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக தான் நம்ம ரீநீட் வேணும் அப்படி சொல்றது. இன்னொரு வாட்டி கூட எக்ஸாம் எழுதும் போது அதுக்காக மென்டலி பிசிக்கலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனாலும் இந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல இந்த ஒரு ஸ்கோர் வச்சு நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் படியாக முன்னாடி போகும்போது எக்ஸாம் மேலே இருக்கிற முழு நம்பிக்கையும் நிறைய பேருக்கு கண்டிப்பா மிஸ் ஆகும். அதனால அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்காமல், அதாவது கொஸ்டின் பேப்பர் தூத்துக்குடி மாதிரி இடங்களில் கொஸ்டின் பேப்பர் மாறி கொடுத்தாச்சு. அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆய மாதிரி நிறைய ஆதாரங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. எல்லாத்திலும் ஒரு கிளாரிட்டி அது கண்டிப்பா தேவை. இப்போ கொஞ்சம் டார்க் ஏரியாஸ் எல்லாமே நம்ம இந்த வாட்டி நடந்த நீட் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி ரிசல்ட் வந்த விதம் ஸ்கோர் கொடுத்த விதம் அதிலெல்லாம் கண்டிப்பா இருக்கு. அப்போ ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாத அளவுக்கு சூப்பரா பியூரா நீட் 2024 நடந்தே ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டோட இன்னைக்கு ஹியரிங் நான் கேட்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் ஒய் சந்திரசூட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தில் கிளியர் கட்டான ஒரு ஐடியா உண்டு. ஆனாலும் 24 லட்சம் மாணவர்களுக்காக ரீநீட் நடத்தும் போது அதோட கஷ்டங்கள் என்னது அதெல்லாமே அவங்க அரைகுறையான விதத்தில் ஒரு வெர்டிக்ட் வெளியே வந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஜூலை 18 வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2024 நீட் எழுதிய மாணவர்களை நீங்க நீட் எழுதிய உங்களோட சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டச் நீங்க விடாதீங்க. ரீநீட் 90% நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரீநீட் வரும். காரணம் எப்போதுமே நம்ம சொல்ற மாதிரி அது மட்டும்தான் நீதி. அது இல்லாத எந்த ஒரு இது வந்தாலும் அது கண்டிப்பா அது அநீதிதான். ரீநீட் இஸ் த ஒன்லி ஜஸ்டிஸ் that we are expecting from Supreme Court. உங்கள் அன்போடு ஜாரி.